எனக்கு எங்க அது தெரியுதுன்னு இருக்கேன். அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிற பையன் இப்படி போயிட்டு இவ்வளோ அசிங்கமா பண்ணியிருக்கான், பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ பேசியிருக்கானே. அப்போ அந்த பொண்ணுங்க வந்து ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சிருக்கோங்களே, சரி அக்கா இருப்பாங்க நம்ம நினச்சோமே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியனா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னு. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா தான் இருந்தேன். ரொம்ப பிளைண்டாக இருந்துட்டேன். நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, இந்த பையனை நம்பி ரொம்ப பிளைண்டாக இருந்துட்டேன். இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். பிகாஸ் நம்ம வந்து பொண்ணுங்க என்னதான் தப்பு பண்ணாமல் ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த பொண்ணு தான் தப்புன்னு சொல்லி பிளேம் பண்ணுறது தான் இந்த சொசைட்டி. அது ஏனே தெரியல. இதுவே ஒரு பையன் அதை பண்ணானா இது அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகாது. இதுவே இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா என்ன பேர் கொடுத்துருப்பீங்க? கரெக்டா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டாகணும். நான் நல்லவன்றதுக்காக நான் வீடியோ போட்டு நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் போய் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது ஐ நோ. பட் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, தயவு செஞ்சு எல்லா கேர்ள்ஸும் அவேர்னஸா இருங்க. எப்பயுமே வந்து சொல்றேன், ஒருத்தர் மேல நான் வேணும்னே பிளேம் பண்ணி பழி போடணும். நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவன் வந்து போட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நான் அப்படி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டுமே, சரி யூஸ் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். நான் டான்ஸ் ஆடி கஷ்டப்பட்டு நைட்டில் ரீல்ஸ் போட்டு எல்லாரும் அவ்வளோ இதுனா டான்ஸ் தானே ஆடுறா, தெருவா ஆடுறேன்னு. பட் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்க, எவ்வளோ கஷ்டன்றது புரியும். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எதுக்குங்க நான் ஆடி நான் வீடியோ போட்டு நான் நடிச்சு எதுக்குங்க அதை நான் பண்ணிக்கணும்? டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது சீரியல் ட்ரை பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தது. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற பொண்ணா இருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துருக்கலாமே. நான் ஏன் இப்போ கஷ்டப்படணும்? ஒரு நாளும் நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு புரியல. சரி, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். பையன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி பக்கத்துல இருக்கு பெரம்பலூர். அங்கதான் இந்த பையனோட ஊரு, நேட்டிவ் இதுதான். இந்த காலேஜ்ல வந்து விஸ்காம் படிக்கிறதுக்காக சென்னை வரான். இவன் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நான் டான்ஸ் ஃபீல்டுல இருந்தேன். நான் வந்து இந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்குலாம் ஃபிளாஷ் மாப் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பழைய ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும், பழைய பேருக்கு என்னை பத்தி இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்காது. நான் ஈவெண்ட்ஸுக்கு மூவ் பண்ணேன். ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு வந்து என்னோட காலேஜில் இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் எனக்கு எப்படி சொல்றேன், டான்ஸஸ் மூலயமா பழக்கமாகி அப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலான்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆனோம். எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் டீம் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தான் வந்து மௌனி சார் வந்து என்டர் ஆகுறாரு. அப்போதான் வந்து மௌனி வரான். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கூட நான் வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 50K வச்சிருந்தேன் ஃபாலோவர்ஸ். அப்போ வச்சிருந்தேன். 2021 டிசம்பர்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த அளவுக்கு பெருசு இல்லைனாலும் வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்பதான் எனக்கு பழக்கம். ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு கண்ணா வாடான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அது நல்லா ரீச் ஆச்சு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம். அது அப்படியே போச்சு. சில விஷயம்லாம் எல்லாமே போயிங்க. நான் இப்போ வந்து நான் இதுதான்றது அவனுக்கு எல்லாமே தெரியும். நான் வீடு இங்கே தான், என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவன் யாரு, அவங்க வீடு கொண்டு எல்லாமே மறைச்சான். அது எனக்கு அவனோட ஊர் பொண்ணு மூலியமா எனக்கு தெரிய வந்தது. அப்பயும் நான் என்ன நினச்சேன்னா, சரி பையன் பாவம், இந்த மாதிரி அம்மா பாசம்லாம் இல்லாமல் வளர்ந்துருக்கானே, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு அப்பயும் நான் லூசு மாதிரி நம்பினேன். சரி, அதையும் விட்டுட்டேன். ரெண்டாவது வந்து இன்னொரு பொண்ணு வருது. இந்த மாதிரி என்கிட்ட வந்து நகையை ஏமாத்திட்டான், லவ் பண்றேன்னு சொல்லி என்னோட கம்பல் வலையெல்லாம் வாங்கி வித்துட்டு 50,000 வந்து எடுத்துக்கிட்டா, இன்னும் எனக்கு வரலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு வந்து அழுதுது. அந்த பொண்ணு இப்போ வீடியோ பார்த்தா கூட அந்த பொண்ணு நினைக்கும், என்னடா இது நம்மளோட விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுது. அதையும் வந்து சரி ஓகே, இவன் எப்படி சொன்னானா, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கி கொடுத்தான். அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் அஜய்ன்னு சொல்லிட்டு அவனுக்காக இதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம தான் வந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவோம், எது பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு தான் வந்து மறைச்சிடுது. சரி சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வருஷம் கழிச்சு எதிர்ச்சியா ஃபோன் வந்து கொடுக்கவே மாட்டான். எதிர்ச்சியா ஃபோன் எடுக்கும் போது சில சாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். பசங்க வந்து நான் எவ்வளோ பேர் சென்னையில் பார்த்துருக்கேங்க. சீரியஸாக டான்ஸ் ஃபீல்டில் அவ்வளோ பசங்க இருக்கானுங்க. பட் ஒருத்தன் கூட இந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னா, போன்லயே ஒரு பையன் வந்து தப்பா என்ன பேசிட முடியுமா எல்லாத்தையும் பேசிடுவான். நான் கீழே அதையும் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஏன்னா நீ இந்த உலகம் வந்து ப்ரூஃப் இல்லாம எதுவுமே நம்பாதுல்ல, அதனால எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு நியூஸா வருது. ஆக்சுவலா அவன் ஊர்ல வந்து என்ன எப்படி சொல்லியிருக்கானா, என் தங்கச்சி கூட வீடியோ பண்றேன், ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி தங்கச்சி கூட வீடியோ பண்றேன், ஃப்ரெண்டு கூட வீடியோ பண்றேன், அவன் எனக்கு அக்கா. ஏன்னா அந்த டைம்ல வேற ஒரு பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணியிருக்கான், ஏதோ டாக்டர் படிக்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் நார்மலா பசங்க பண்றதுதான் அப்படின்னே வச்சுப்போம். ஒரு 10 பொண்ணுங்களை லவ் பண்றது இல்ல சும்மா பேசுறது எல்லாம் நார்மல். நானும் கடந்து வந்தேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டமா இருக்கும். சப்போர்ட் பண்ண நான் அவனால தான் வந்தேன்னு சொல்றான். ஓகே, நான் அதுக்கெல்லாம் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகே, எப்படின்னா எடுத்துக்கிட்டோம், என்ன வேணா எடுத்துக்கிட்டோம், எனக்கு கேரே இல்லை. அவன் சப்போர்ட் பண்ணதாவே நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க. நான் அவனால தான் வந்து ஃபேம் ஆனன்னு கூட நினைச்சுக்கோங்க. நான் அதனால அந்த ஒரு நேம் வாங்கி நான் குறைஞ்சிட போது இல்லை, பரவாயில்ல நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்பதான் வந்து மெயின் ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. எனக்கு எங்க இது தெரியுதுன்னு, அவங்க அம்மாவுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி விட்டு போட்டான் பெரம்பலூர் போறதுக்காக. எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட், அதையும் நான் கீழே போஸ்ட் போடுறேன், அது ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்க. எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட், வண்டிலாம் ஒஞ்சிச்சு அப்படின்ட்டான். சரி, நான் தான் அவ்வளோ பேசுறது இல்லைல்ல, நம்ம வேண்டான்னு ஒதுங்கி வரோம், நம்ம ஏன் நம்ம கேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் விட்டுட்டப்போ 2 நாள் கழிச்சு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான். அது கேட்டா இல்லைன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. அது என்னமோங்க, நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. அவங்க என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அது கேரே இல்லை. திருச்சியில இருக்கேன்னு தான் சொன்னா. நான் கால் பண்ணி, எனக்கு ஒருத்தவங்க மூலியமா தெரிஞ்சிச்சு அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான்னு சொல்லி கால் பண்ணி கேட்கும் போது, என் தம்பியை விட வந்தேன், இந்த மாதிரி இன்னைக்கு தான் வந்தேன், நேத்து தான் வந்தேன், ரொம்ப நேரம் போய் சொன்னா அவனால முடியல. இதையும் விட்டுட்டேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நான் ஒரு பையனை நம்பி கோயம்புத்தூருக்கு தனியா போயிருந்தேன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க, நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுவுமே நான் ஒரு பையன் கூட இந்த மாதிரி தெரியாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நான் 4 பேருக்கு தெரியற மாதிரி 3 பசங்களோட டான்ஸ் ஆடி போட்டதுக்கே வந்து நீலாம் வந்து மறந்துட்ட, நீலாம் ஜாலியா இருக்கன்றீங்களே, அப்ப தெரியாம ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இதான் அவன் பண்ணான். சரி ஓகே, இதையும் விட்டுட்டேன். நான் அழுது வீடியோ போட்டுட்டேன். வீடியோ போட்ட உடனே கீழே உங்களுக்கு எல்லா மெசேஜும் காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ மெசேஜ். அக்கா எப்படி நம்புனீங்க, இப்படி நடந்துடுச்சா, இந்த மாதிரி எனக்கும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவன் வந்து பொண்ணுங்க கஷ்டம்னு மெசேஜ் பண்றாங்க. நான் கஷ்டம்னா மௌனின்ற நிறைய பேர் நானும் நினைச்சுக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க, நான் பொண்ணுங்களை தப்பு சொல்ல மாட்டேன், நிறைய பொண்ணுங்க வந்து பிளைண்டா நம்புறீங்க. லவ் பண்றவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க. பசங்க லவ் பண்ற பசங்க கிடையாது. மோஸ்டா நல்ல பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி நாய்ங்களால நல்ல பசங்களோட பேரும் வந்து கெட்டு போகுது சீரியஸா, இந்த மாதிரி பசங்களால. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, நான் வந்து சொல்றேன், எனக்கு ஒரு 10 மினிட் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுங்க. பொண்ணுங்க அவ்வளோ ப்ரூஃப் அனுப்புறாங்க, என்னையும் கேட்டிருக்காங்க. இவன் வந்து என்ன சொல்றேன்னா, ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுக்கிறோம், அதுக்கு வந்து நடிக்க வரீங்களான்னு நேரடியாக கூப்பிட்டு, ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதா இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படி ஷார்ட் ஃபிலிம்ல உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ இருக்கணும் ஒரு நாள் நைட்டு. போறது கேர்ள்ஸை கூப்பிடுறதுக்கு எனக்கு வந்து புரியல என்ன நடக்குது. இதெல்லாம் எந்த கேப்ல பண்ணானே தெரியல. நம்ம வீட்டுக்கும் அவனோட ரூமுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் தான் தூரம். இத்தனைக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நான் கால் பண்ணும்போது மட்டும் ஆல்ரெடி ரூம்ல எடுத்த வீடியோ வந்து அனுப்பிச்சிடுறது, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி இதெல்லாம் ஏன்டா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தப்பாலாம் பேசல, ஜஸ்ட் ஒரு அண்ணா வந்து கான்டாக்ட் நம்பர் இந்த ஐடி அனுப்புவாரு, கான்டாக்ட் நம்பர் வாங்கித்தான்னு சொல்லுவாரு, நான் வாங்கி தந்துருவேன் அப்படின்னு சொன்னான். நீ வந்து கொலை பண்ணலனாலும் கொலையாளி கூட இருந்தா நீ தப்பு தானே. கொலை பண்ணல, அவன் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, நான் கொலை பண்ணல, ஆனா கொலை பண்ணவும் கூட நின்று நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்றான். அப்ப தப்பு தானங்க. சரி ஓகே, நீ பண்ணல, அப்புறம் எதுக்கு பொண்ணுங்க வந்து என்கிட்ட சொல்லணுமா? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? கிளியரா சொல்றாங்க, அவன் நம்பரு, என்னை வந்து இந்த கார்ல தான் கூப்பிட்டு போனா, அவன் அங்க போய் அங்க ஒரு ஆள் இருந்தாரு, இப்படிதான் பண்றாங்க, கஷ்டத்துக்குன்னு போனா மாமா வேலை பாக்குறீங்களான்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டது எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. ஏன்னா நான் சினி ஃபீல்டுல நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை சீரியல்ல நடிக்கணும்னு. அது ஒரு டைம் நான் ட்ரை பண்ணும்போது, சினி ஃபீல்டு மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லாம் போகும்போது நிறைய பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதுலாம் ஒரு மாதிரி, நான் எங்கேயுமே மோஸ்ட்லி அப்பா இல்லைன்னு சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாலே நம்ம வீக்னஸ் ஒரு மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்ட்டு நான் நிறைய பட்டிருக்கேன். அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிற பையன் இப்படி போயிட்டு இவ்வளோ அசிங்கமா பண்ணியிருக்கான். சீரியஸா சொல்றேங்க, எனக்கு வந்து நீங்க நடிக்கிறேன்னு கூட நினைச்சுக்கோங்க, எனக்கு அவ்வளோ வலி. நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ பேசியிருக்கானே. அப்போ அந்த பொண்ணுங்க வந்து ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சிருக்கோங்களே, சரி அக்கா இருப்பாங்க நம்ம நினச்சோமே, அக்கா இல்லையே எங்க அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் அது எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு சொல்றா, நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், என்னால் முடியல, கீழே நான் போடுறப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியல அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நீ வேற ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணிட்டு போயிடு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ பிடிக்கலையா கிளம்பு, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நீ போ, நான் அதுவும் கேட்க மாட்டேன். எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ற? கடவுள் உனக்கு ஒரு ஃபேமன் கொடுத்தா அதை நீ இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அதையும் நான் விட்டேன். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சே ஆகும்.
இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்குக்கா. ஒரு நவம்பர், டிசம்பர்ல எனக்கு அந்த மந்த்தில் எனக்கு தெரியும். போன வருஷம் நவம்பர், டிசம்பர்ல எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கும் அண்ணாவுக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீடியோ பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுனால சும்மா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான். அண்ணா எனக்கு ஹெல்ப் வேணும்ண்ணா ப்ளீஸ் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்களா? அக்காவும் உங்களுக்கும் மீன் பண்ணி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் பார்த்துருக்காங்க போல். அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வேலை தரேன் அது தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டின்னு கூட போனாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கூட போகலாம், நீ வீசாலாம் பண்ணினா நீ வெளிநாட்டுக்கு போனீன்னா உனக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி ஒரு பாடி மசாஜ் அந்த மாதிரி பண்ணுறியாம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைண்ணா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியன்னா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னாங்க. இல்லைண்ணா எனக்கு சம்பளம் பற்றி பிரச்சனை இல்லை, நான் சம்பளம்லாம் பார்க்கல, எனக்கு ஃபஸ்ட்டு மானத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி அதுக்கப்புறம் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அப்போலேருந்து நான் பேச ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த அக்காவுக்கு எதுவுமே தெரியாமல் இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சைடாக இந்த மாதிரி பொண்ணுங்க வச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போதே நான் கேட்டேன், அக்காக்கிட்ட பேசணும், அக்காக்கிட்ட கொடுங்க, ஃபோன் கொடுங்க, அக்காக்கிட்ட பேசணும், நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, அக்கா மட்டும் கொடுக்க மாட்டேறீங்க ஃபோனு, அக்காக்கிட்டேயும் பேசணும் கொடுங்க. அவங்க வந்து அப்போ என்ன சொன்னாங்க, அக்காக்கிட்ட இல்லைம்மா கொடுக்க மாட்டோம், அக்கா வந்து தப்பாக நினச்சிப்பாங்க பேசினா, எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அக்கா தப்பாக நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசினா வந்து சண்டை போடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அக்காவுக்கு தெரியாது, அக்காவுக்கு ஒரு நாள் நானே கூட்டின்னு வரேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னே எனக்கு தெரியாதுக்கா. இப்போ வந்து தெரிஞ்சதுக்கானால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான்க்கா நான் சொன்னேன். இல்லைக்கா நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக தான்க்கா எடுத்திருக்கீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணேன். அப்போ வந்து நீங்கள் உங்கள் இதில் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால நான் திருப்பி டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது பண்ணால் நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்க.